also, there's a funny fact that I came to know that you're very good. I mean, you're a fitness freak, and you give so much of preference to that. And is anybody aware that he can jog continuously for 45 minutes? And so I would like, I want you to just share. நீங்க எப்படி இப்படி see அது passionன்றது எல்லாருக்கும் இருக்கும். But உங்களுக்கு மூவிஸ் பத்தி இருக்கிற passion எப்படி during your college days you used to go for 7 movies in a week. அது எப்படி சார் உங்களால முடிஞ்சது? சினிமா இப்போ நானாவது வாரத்துக்கு 7 படம் பார்க்குறேன். இன்னைக்கு பசங்க ஒரு நாளைக்கு 7 படம் பார்க்குறவங்களா இருக்காங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்ட். வேற என்டர்டைன்மெண்ட் கிடையாது. நான் எங்க ஊர்ல அதிகபட்ச ஒரு சயின்ஸ் இன்வென்ஷன் தியேட்டர் தான். அதுதான் ஒரு ஆச்சரியமா இருக்கும். அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்ல இங்கேருந்து ஒரு ப்ரொஜெக்டர்ல லைட் அதுல இருந்து பேசுறாங்க. ஏதோ எங்கேயோ நடக்கிறதெல்லாம் காட்டுறாங்க, ஃபாரின் இருக்கிறதெல்லாம் காட்டுறாங்கன்னு போது அது பயங்கரமான ஒரு அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயமா ஆச்சு. ஸோ அதனால அது திருப்பி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. இந்த 45 மினிட்ஸ் ஜாகிங்கிறது என்னன்னா, பேசிக்கா நான் ஒரு 9 இயர்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் டே நைட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டே நைட் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணேன்னா, அந்த நைட் டைம்லாம் அந்த எனர்ஜி ட்ரிங்க் நிறைய குடிப்பேன். ஸோ அந்த மாதிரி குடிச்சிட்டு அதனால தூக்கம் வராது, நல்லா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் நிறைய நைட்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ டேல ஷூட்டிங் பண்ணிட்டு நைட்ல அவங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தூக்கம் இல்லை. நிறைய இந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சோடனே டக்குன்னு ஒரு நாள் ரொம்ப டயர்டா இருந்தது. டெஸ்ட் பண்ணி பார்த்தா டயபெட்டிக் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி லெவல் ஜாஸ்தியா இருந்தது. ஸோ டக்குன்னு பயந்துட்டேன். சரி, அப்புறம் டாக்டர்கிட்ட போனேன்னா அந்த டாக்டர் சொன்னாங்க, இல்லை சம்டைம்ஸ் இந்த மாதிரி நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுனால டக்குன்னு ரைஸ் ஆகும் உங்களோட நீங்க அதை குறைங்க அப்படின்னாங்க. ஸோ அப்போ திருப்பி இந்த ஜாகிங்லாம் ஸ்டார்ட் பண்ண ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேல வேகமா ஸ்பீட் வாக்கே பண்ண முடியல. அவ்வளோ மூச்சு வாங்கிச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எப்படியாவது இதனை நம்ம மெடிக்கேஷன் இல்லாம கம்ப்ளீட்டா இதுலயே குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திருப்பி பண்ண ஆரம்பிச்ச ஒரு 3 மந்த்ஸ்ல மெடிசின்ஸ் அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். ஸோ 3 மந்த்ஸ்ல ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி நான் ட்ரை பண்ணேன். எவ்ரி 3 மந்த்ஸ் செக் பண்ணிட்டே இருக்க சொன்னாங்க. எவ்ரி 3 மந்த்ஸ் அப்படியே செக் பண்ணிட்டே இருந்தேன். கொஞ்சம் அப்படியே கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி சக்தியோட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது பயங்கரமா திருப்பி அதை ட்ரெயின் பண்ணும்போது நம்ம ஒரு அச்சீவ் பண்றோம். 10 மினிட்ஸ்ங்கிறது ஒரு 2-3 டேஸ் கழிச்சு திருப்பி 15 மினிட்ஸ், அப்புறம் 20 மினிட்ஸ், 25 மினிட்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணி இப்போ 45 மினிட்ஸ் கண்டினியூ பண்ண முடியுது. 3 டேஸ் முன்னாடி அப்போலோல போய் கம்ப்ளீட் மாசு செக்அப் பண்ணேன். இப்போ கம்ப்ளீட்லி ஐ எம் நான் டயபெட்டிக், எதுவுமே கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது, எல்லாமே 100% கரெக்டா இருக்கு. ஸோ இது சொல்லுவாங்க எதுவுமே இது சில டிசீஸ்க்கெல்லாம் மெடிசன்ஸ் கிடையாது, அப்படி கிடையாது. எல்லாத்தையுமே நல்ல எக்ஸசைஸ், நல்ல ஒர்க் அவுட், யோகா, இந்த மாதிரி விஷயங்கள்ல கம்ப்ளீட்லி நம்ம மெடிசன்ஸ்ல வெளியில வந்துடலான்றது நானே அனுபவபூர்வமா பார்த்தேன். நல்ல ட்ரைனிங்கோட சப்போர்ட் இருந்தது. Thank you sir. I also wanted to know நீங்க என்ன சாப்பிடுவீங்க, உங்க பிரெயின் எப்படி அப்படி வர்க் ஆகும்? I'm not sure how many of you are aware that there is one Telugu movie which he directed called Stalin, and in that he has implemented a concept where you help 3 people and don't seek anything from them in reward to it. Ask them to help 3 more people. So 3 into 3, 9, like a chain. You can keep helping people without expecting anything. So எப்படி சார் உங்களுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வருது? இப்போ நிறைய இந்த MLM சொல்லி ஒரு கான்செப்ட்ல பண்ணிட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் அதுல நிறைய பேர் ஏமாத்துறவங்க இருப்பாங்க. ஸோ அப்படி அந்த கான்செப்ட்ல ஒருத்தவங்க மனுஷன் இந்த உலகத்துல நம்ம கடவுள்கிட்ட வேண்ட எல்லாமே இன்னொரு மனுஷன் கொடுக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ ஒரு ஹெல்ப்னும் போது அது நம்ம கடவுள்கிட்ட கேட்க எதிர்பார்க்க தேவையில்லை, பக்கத்துல இருக்கிற இன்னொரு மனுஷனாலே அது முடியும் அப்படிங்கிறது. சமீபத்துல நம்ம சென்னையில் நடந்த அந்த மிகப்பெரிய வெள்ளத்துல நமக்கு ஒரு சிஸ்டமோ கவர்மெண்டோ
கடவுள் ஹெல்ப் பண்ணாங்களான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் மக்கள் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்மளா கண் கூட பார்த்தோம். ஸோ அதுதான் இது இந்த மாதிரி இதோட இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த முருகதாஸ் சார், உங்கள் அடுத்த ப்ராஜெக்ட் என்ன தமிழில் எப்போ பண்ண போகிறீங்க? இப்போ வந்து நான் ஹிந்தியில் வந்து ஒரு படம் அக்கீரா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கேன். அது வந்து ஹீரோ கிடையாது, ஒன்லி விமன் ஓரியன்டட் ஃபிலிம். அது வந்து ரிலீஸ் ஆக போகுது, ரிலீஸ்க்கு ரெடி ஆகிருக்கு. இன்னும் 2 months ஆகும்னு நினைக்கிறேன். அது முடிச்சு தமிழ் தெலுங்குல மகேஷ் பாபு வச்சு ஒரு படம் பண்ணுறேன். அதுவும் ஏப்ரல் மேல ஸ்டார்ட் ஆகிடும். Thank you so much for encouraging women-oriented movies. So being a woman, I really appreciate that. And தலைவர் வச்சு எப்போ படம் எடுத்துக்க போறீங்க? அஜித் சார் வச்சு சீக்கிரமா பண்ணோம். நான் எப்பயுமே ஒவ்வொரு தடவை படம் முடிச்சுட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கூடிய சீக்கிரம் பண்ணுவேன். கதை ரெடியா இருக்கு, அவர் எப்போ கூப்பிட்டாலும் உடனே பண்ணுவேன். Chief guest over here for us, to share your feedbacks and, for coming here. I really thank you all. டிசம்பர் 12th பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு எங்களுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் எப்போவும் சந்தோஷமாகவே இருக்கணும், எங்கள் எல்லாரையுமே நிறையா சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்கணும். கபாலிக்காக வெயிட் பண்ணிருக்கோம். தேங்க்யூ.